Welcome to NMATS Muthukun. In the video, we will see sets of question number 3. Taking the set of natural numbers as the universal set, write down the complement of the following sets. So, கீழ இருக்கிறது எல்லாத்துமே இப்போ A set, B setனு எடுத்தா அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் A செட்டுன்னு எடுக்கிறேன். ஸோ அப்போ A காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? இது இல்லாமல் யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். யூனிவர்சல் செட் என்னன்னு சொல்லிட்டாங்க, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது ஈவன் நேச்சுரல் நம்பர். அப்போ ஏ செட்டுங்கிறது 2, 4, 6, 8 அப்படியே ஈவன் நேச்சுரல் நம்பர். அப்போ ஏ டேஷுங்கிறது என்ன வரும்? 1, 3, 5, 7. ஸோ ஏ செட்டுங்கிறது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் an odd natural number. ஆன்சர். ஸோ செகண்ட் வந்து ஆட் நேச்சுரல் நம்பர். இப்போ இது பி செட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ பி டேஷ் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஆஃப் எக்ஸ். இது ஆட் நேச்சுரல் நம்பர்னா காம்ப்ளிமெண்ட் வந்து இஸ் an ஈவன் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். இஸ் a positive multiple of 3. அப்போ இது சி செட்டுன்னு வச்சுப்போம். அப்போ சி டேஷ் என்ன எடுக்கணும்? எக்ஸ் இஸ் டு எக்ஸ் belongs to natural number but x is not a multiple of 3. ஸோ அது வந்து மல்டிபிள் ஆஃப் 3 தான் செட்டு. அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா நாட் அ மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லணும். இப்போ ஃபோர்த் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்னு அவங்க கொடுக்குற செட்டு. அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் எழுதணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர் இல்லைன்னா அது என்னவாக இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக காம்போசிட் நம்பராக இருக்கும். ஆனால் நம்மளோட யூனிவர்சல் செட் என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால் எக்ஸ் ஆர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1. 1ங்கிறது ஸ்பெஷல் நம்பர் நமக்கு. அது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பருக்குள்ளேயும் அதை எழுதக்கூடாது. லாஸ்ட் ஒன் இஸ் அ நேச்சுரல் நம்பர் இஸ் அ டிவிசிபிள் ஆஃப் 3 and 5. ஸோ இப்போ இது இ செட்னா இ காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கும்? அதே தான், பாசிட்டிவ் is a positive integer which is not divisible by 3 or 5. ஏன்னா 3 or 5 இருந்ததுன்னா அது செட்டு. இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறதா தான் பார்க்கணும் காம்ப்ளிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் பார்க்கலாம்.